வேளச்சேரி விஜயநகர் புதிய பேருந்து நிலையம் திறப்பு. 41 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 7 திட்டப் பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. கிருஷ்ணராயபுரம் பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழ்நாடு அரசு அதிக கவனம் செலுத்தி வருகிறது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பேட்டி. சத்தீஸ்கரில் எஃகு ஆலை கட்டிடம் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 6 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 5 பேருக்கு தீவிர சிகிச்சை. சோனம் வாங்சுக் கைது மற்றும் அவரது மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டனம். மத்திய அரசு மலிவான அரசியல் செய்வதாகவும் காட்டமான விமர்சனம். தீபாவளி பண்டிகையை ஒட்டி 5 பொருட்கள் அடங்கிய தொகுப்பை அறிவித்தது புதுச்சேரி அரசு. புதுச்சேரி, மாஹே, ஏனாம், காரைக்காலில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிப்பு. தொடர் கனமழை காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்வரத்து உயர்வு. நீர்வரத்து வினாடிக்கு 340 கன அடியிலிருந்து 1152 கன அடியாக அதிகரிப்பு. நாமக்கல், கரூரில் நாளை மக்களை சந்திக்கும் விஜய். தாவேக சார்பில் ஏற்பாடுகள் தீவிரம். குரூப் 2, குரூப் 2A தேர்வுக்கு காலை 9 மணிக்கு மேல் வரும் தேர்வர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நாளை மறுநாள் தேர்வு நடைபெறும் நிலையில் தேர்வர்களுக்கு TNPSC அறிவுரை. சென்னை நந்தனத்தில் 4.28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கம் திறப்பு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். திமுகவின் ஆயுட்காலம் இன்னும் 6 மாதம் மட்டுமே. அரவக்குறிச்சி பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுக ஒரு மூழ்கும் கப்பல், அதில் இருப்பவர்கள் அச்சத்தில் உள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். தமிழ்நாட்டு தொழிலாளர்களுக்கு எதிரான மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டத்தை தமிழக அரசு எதிர்க்க வேண்டும். மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி வலியுறுத்தல். வேலை தேடுபவர்கள் போலி தகவல்களை நம்ப வேண்டாம். சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவுறுத்தல். தாவேக கொடி விவகாரம் தொடர்பாக தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன் சபை தொடர்ந்த வழக்கு. தாவேக தலைவர் விஜய் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இதுவரை எந்த கட்சியும் எங்களை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. எல்லோரும் எங்களுடன் நட்புடன் உள்ளனர் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. சல்மான் ருஷ்டி நூலுக்கு தடை கோரிய மனு தள்ளுபடி. பொதுநல மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தள்ளுபடி செய்து உத்தரவு. ரஷ்யாவுடனான போர் முடிந்தவுடன் பதவி விலக தயாராக இருக்கிறேன். மீண்டும் தேர்தலில் நிற்கப் போவதில்லை என்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திட்டவட்டம். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து காயம் காரணமாக மேற்கிந்திய தீவுகள் வீரர் ஷமர் ஜோசப் விலகல். மாற்று வீரராக இளம் வீரர் ஜோகன் லெயின் சேர்ப்பு.
வரும் 30ஆம் தேதி முதல் துவங்க உள்ள ஐசிசி மகளிர் ஒருநாள் உலக கோப்பை கிரிக்கெட் தொடர் முழுவதும் எந்த ஒரு அழுத்தத்தையும் எடுத்துக் கொள்ளாமல் மகிழ்ச்சியாக விளையாட விரும்புவதாக இந்திய அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் பேட்டி.